நான் கவனிச்ச வர அவர் விஜயை வந்து அக்ரெசிவாக விமர்சிக்கலை அப்படின்னு தோணுது எனக்கு. இல்லை அக்ரெசிவாக விமர்சிக்கக்கூடிய பாயிண்ட்கள் அங்கே இருக்குது. திரு விஜயுடைய பேச்சில், செயலில், கொள்கையில் வந்து பாஜக விமர்சிப்பதற்கு பாயிண்ட்கள் இருக்குது. அவர் ஏன் காத்திருக்கிறாங்க ஒரு ராஜதந்திரமாக கூட இருக்கலாம். பாஜகவுடைய ஓட்டும் விஜயுடைய ஓட்டும் 1% கூட ஒட்டுக்கடான ஓட்டு கிடையாது. நாம் தமிழர்லேருந்து ஒரு கொள்கை ரீதியாக சில விஷயங்கள் நடக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல விஜய் அவர்கள் வர்றதுனால ஒரு பெரிய இழப்பு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் ஏற்படும் நான் நினைக்கிறேன். சிறுபான்மை ஓட்டுகளும் கொஞ்சம் வந்து மாறும்னு நான் நினைக்கிறேன். ஓட்டு சிதறன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலிருந்தும் ஏற்படும், பாஜகட்டிலிருந்தும் ஏற்படும், பாஜகட்டிலிருந்து ஏற்படும், அதிமுகட்டிலிருந்து ஏற்படும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், அதிமுகவும் விஜயும் ஒன்று சேர்ந்து விட்டால் அக்யூமுலேட் ஆகும் அவருடைய ஓட்டு. அதிமுகவும் விஜயும் ஒன்று சேரலைன்னா அதிமுகவுக்கும் பெரிய இழப்பு ஏற்படும். ஸோ எல்லா கட்சிகளும் இழப்பு ஏற்படும். அதில் உள்ளேயே குறைவான இழப்பு வந்து பாஜகவுக்கு ஏற்படும். ஏன்னா ஐடென்டிக்கலாக அவங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கு வந்து எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அவர் சித்தாந்த எதிரி அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக அடையாளப்படுத்துனது போல் அவங்க ரெண்டு வேறு திசையில் பண்ணிக்கிறாங்க. அதனால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பெருசாக கிடையாது. இருக்கும், கட்டாயம் ஒரு 100 பேர் இருப்பாங்க, நான் மறுக்கிறதுல. நான் வந்து அதிமுக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் வந்து சீமான் பக்கம் போக முடியல, அவர் தமிழ் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்கிறார். ஆனால் பாஜக பக்கம் பார்க்க முடியல, அவர் ஹிந்துத்துவ எக்ஸ்ட்ரீமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைக்கிற ஒரு சிலருக்கு வந்து ஓகே இவர்கிட்ட போவோம். அவர் வந்து 2 திராவிட கட்சியும் கிடையாது, இந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் கிடையாது, தமிழ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் கிடையாது, இப்போ நம்ம மாடரேட்டாக போய்க்கலான்னு ஒரு இடத்துல போகலாம். ஆனால் அது வந்து பாஜகவுடைய ஓட்டு சிதறல் வந்து கசிவு வந்து ரொம்ப கம்மியானதாக தான் இருக்கும். அது வந்து உள்ள லெஸ் டேமேஜ் வந்து அந்த பார்ட்டிக்கு தான் இருக்கும். விஜயோ, நாம் தமிழரோ, பாமகவோ இல்லாமல் இந்த 3ம் இல்லைன்னா திரும்ப 2024 மே மாதம் நிலைமையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பார்.